எலெக்ஷன்லாம் ஒரு வழியா முடிஞ்சிச்சு. யாரு வருவாங்க? இன்னும் ஒரு அரசியல்வாதியை சொல்லுவோம் நாங்க வருவோம்னு. நீங்க மாறு தட்டுற அளவுக்குள்ள இனிமே விட மாட்டாங்க மக்கள். உஷாராயிட்டேன். கண்டிப்பா டிவிக்கே தான் வருது. எந்த விதமான மாற்றமும் இல்ல. டிவிக்கே இல்லாட்டா ஆட்சி இல்ல கண்டிப்பா. எத்தனை தொகுதி வெல்லுவாங்க? தொகுதி வெல்லணும் அப்படி இல்ல. அநேகமா கூட்டணிக்கு வரக்கூடிய ஒரு சில தொகுதிகளுக்கு கொஞ்சம் கம்மியான கூட்டணி வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் வருவாங்க கூட்டணிக்கு? உங்களுக்கு எப்படி டிஎம்கேவும் ஏடிஎம்கே சேருமா? சேராது. டிவிக்கும் ஏடிஎம்கேவும் கண்டிப்பா சேரும். நீங்க சொல்றதெல்லாம் பிஜேபி அதுல இருக்கு, அதனால இவர் எப்படி போவாரு சில புத்திசாலிகள் எல்லாம் கேட்பான். அதுக்கு நான் பதில் என்ன சொல்றேன்னா, வெளியாதரவு கொடுப்பேன். நீ தப்பு பண்ணா நான் கண்டிப்பேன், போராட்டம் பண்ணுவேன், முடிஞ்ச ஆட்சியை கவுப்பேன். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் டையை வச்சு பண்ணலாம். ஏன் பண்ண முடியாது? அந்த மாதிரி நிலைமை தான் இந்த ட்ரிப்பு வரும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ரெண்டாவது நான் டிவிக்கு உடைய தொண்டருக்கு சொல்லிக்கிறேன். பொதுவாக எல்லா தொண்டருக்கும் நான் சொல்லிக்கிறேன். எக்ஸ்பிரஸ் டிவிக்கு சொல்லிக்கிறேன். நல்லதும் வரலாம், கெட்டதும் வரலாம். பரீட்சைங்க. ஒரு பரீட்சையில் ஃபெயில் ஆகிடும், அடுத்த எக்ஸாம் இருக்கு. தோக்கடிச்சு நம்ம அதை பீட்டடிச்சு வெளியே வரணுமே தவிர, நான் தற்கொலை பண்ணிக்கிறதோ, தோக்கிறதோ, கட்சி தொந்திருக்குன்னு சொல்லி விஷம் குடிக்கிறதோ, இந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு நான் யங்ஸ்டருக்கு நான் என்னுடைய பணிவான வேண்டுகோள்